வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். குழந்தையின்மைக்கான பெண்களின் கர்ப்பப்பை சார்ந்த குறைபாடுகள், அறிகுறிகள், கண்டறியும் முறைகள், சிகிச்சைகள் பற்றி பார்க்கலாம் வாங்க. சில பெண்களுக்கு பிறவியிலேயே அவர்கள் கருவாக இருக்கும் நிலையில் கருப்பை உருவாகாமல் இருத்தல் அல்லது குறை வளர்ச்சியாய் இருத்தல், கர்ப்பப்பை சுவரால் பிரிக்கப்பட்டு இரட்டை பைகளாக இருத்தல், கர்ப்பப்பை முழு வளர்ச்சியின்றி கொம்பு போன்ற அமைப்புடன் இருத்தல். இத்தகைய பெண்களில் 2 சினைப்பைகள் இருந்தாலும் ஒன்று மட்டுமே கருக்குழாயால் கர்ப்பப்பையுடன் இணைக்கப்பட்டிருக்கும். கர்ப்பப்பை சரியான உருவத்தில் அமையாமல் இரட்டை கொம்பு போன்ற அமைப்பில் இருதய வடிவில் உருவாகுதல். இதுபோன்ற கர்ப்பப்பையில் கரு வளர்வதற்கான போதிய இடம் இல்லாமல் இருப்பதால் கரு வளர்ச்சி ஏற்படுவதில்லை. 2 கருப்பைகள் என்பது பிறவியிலேயே தனித்தனியாக 2 கருப்பைகள் தனித்தனி கர்ப்பவாயுடன் அல்லது பொதுவான கர்ப்பவாயுடன் உருவாகுவது ஆகும். இதுபோன்ற குறைபாடுகள் HSC, USC போன்ற நுண்ணொளி ஆய்வு கருவிகள் மூலம் அல்லது MRI கதிர்வீச்சு மூலம் உறுதி செய்யப்படுகின்றன. சில கர்ப்பப்பை குறைபாடுகள் பிறவிக்கு பின் ஏற்பட்டு கருத்தரித்தலை பாதிக்கிறது. எண்டோமெட்ரியாசிஸ் ஃபாலிக்ஸ், கர்ப்பப்பைக்குள் ஏற்படும் பிணைப்பு, நார்த்திசு கட்டிகள் போன்றவை பிறவிக்கு பின் ஒரு பெண்ணின் கர்ப்பப்பையில் ஏற்படும் குறைபாடுகளாகும். சில நேரங்களில் கர்ப்பப்பையில் அறுவை சிகிச்சைக்கு பின்னர் ஏற்படும் தழும்புகளாலும் கர்ப்பப்பை குறைபாடுகள் ஏற்படுகின்றன. அறிகுறிகள் என்னன்னு பார்க்கலாம். மாதவிலக்கின் போது அதீத வலி, அதிக உதிரப்போக்கு, மலத்துவாரம் மற்றும் சிறுநீர் பையில் அசாதாரண செயல்பாடுகள். கண்டறியும் முறைகள். சாதாரண பெரிய அளவிலான நார்த்திசு கட்டிகள் பெண்களுக்கான வழக்கமான பிறப்புறுப்பு பரிசோதனையிலேயே அறிந்து கொள்ள முடியும். ஆனால் சிறிய அளவிலான கட்டிகள், கர்ப்பப்பை பிணைப்பு, ஃபாலிக்ஸ் போன்றவைகள் நுண்ணொளி கருவிகள் SSC, HSC மூலமே கண்டறிய முடியும். சிகிச்சைகள். பிறவியிலேயே கருப்பை குறைபாடுகள் அறுவை சிகிச்சை மூலம் சரி செய்வது சில சிரமங்கள் உள்ளன. எனினும் தடுப்பு சுவருடனான கர்ப்பப்பை மற்றும் இரட்டை கொம்புடனான கர்ப்பப்பை குறைபாடுகள் அறுவை சிகிச்சைகள் மூலம் சரி செய்யப்படுகின்றன. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர், ரைட் யுவர் கமெண்ட்ஸ். இதற்கு முந்தைய வீடியோக்கள் பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பார்த்துக்கோங்க.